கொண்டே இருப்பார். தெரியும், நமக்கு ஆராதிக்கும் போதே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு தெரியும். பார்த்துக்கங்க, புடி பெற்றுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு கிளர்ச்சி வந்து அப்படியே குதிக்கிறது. இதெல்லாம் தேவன் விரும்பல. எந்த வசன ஆதாரங்களும் கிடையாது. அசுத்தாவிகள் அப்படி துள்ளுன்னு வசனம் இருக்குது. எப்படி சொல்லட்டா, அந்த சந்திரரோகியா ஒரு மகனை கொண்டுட்டு வரும்போது அவனை அலக்களித்து போச்சு. அசுத்தாவிகள் அலக்களிக்கும். மனசுலாச்சா நான் சொல்றது? அசுத்தாவிகள் போட்டு ஒரு மனுஷனை அலக்களிக்கும். இன்னைக்கு பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி குதிக்கிறது, துள்ளுறது, உருள்றது, இதெல்லாமே அசுத்தாவி என்று வேதவசனம் சொல்கிறது. எப்படி குதிக்கிறது, துள்றது, உருள்றது, சொன்ன உடனே பொத்து பொத்துன்னு கீழே விழுகிறது பரிசுத்தாவி கிடையாது. இது அசுத்தாவி என்று வேதவசனம் சொல்கிறது. அசுத்தாவிதான் ஒருவனை அலக்களித்து போகும். பரிசுத்தாவியானவர் இறங்கினால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கினால் அக்னிமயமான நாவு எத்தனை